குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் சேனலில் ஃபோர்த் ப்ராப்ளம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத வந்து பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு நான் சொல்லியிருக்கிறேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அண்ட் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. கவுண்ட் எவ்வளோனாலும் போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸை பற்றின 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேர் எக்ஸிஸ்ட் எ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யா, ஆஸ் யூஷுவல் 1 தான் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். தேர் எக்ஸிஸ்ட் எ லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர். லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? 100ன்னு சொல்லுவீங்களா? இல்லை. 1000ன்னு சொல்லுவீங்களா? இல்லை. நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. நேச்சுரல் நம்பர் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் எதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. 1 crore 2 crore எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவாயிடுச்சு? அது நமக்கு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பிட்வீன் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ நேச்சுரல் நம்பர். இப்போ 2 நேச்சுரல் நம்பருக்கு இடையில வர்ற நம்பர் வந்து எப்போவுமே நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சிக்யூட்டிவா நான் கன்சிக்யூட்டிவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்கல. அதாவது அடுத்தடுத்து வர்றதா? இப்போ 4 5 அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர். 3 4 அப்படின்னா அது கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர். 3 5 அப்படின்னா நான் கன்சிக்யூட்டிவ். ஏன்னா கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து வரல, அதனால நான் கன்சிக்யூட்டிவ். அப்போ இதுதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பிட்வீன் 2 நேச்சுரல் நம்பர்ஸ், 2 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு இடையில தேர் இஸ் ஆல்வேஸ் எ நேச்சுரல் நம்பர். கண்டிப்பாக அது நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது பாருங்கள். இப்போ கன்சிக்யூட்டிவாக ஒன்று எடுத்து செஞ்சு பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து நான் கன்சிக்யூட்டிவாக ஒன்று எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம இந்த தேர்டு கண்டிஷனை ஒத்துக்க முடியும். இப்போ கன்சிக்யூட்டிவில் பாருங்கள். இப்போ 3 4ன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு வந்து என்ன இருக்குது? ஒரு நம்பர் வருமா? 3.1 3.2ன்னு வரும். ஆனால் அதெல்லாம் நேச்சுரல் நம்பர் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், நான் கன்சிக்யூட்டிவில் 3 5ன்னு எடுக்கிறேன். இதுக்கு இடையில ஒரு நேச்சுரல் நம்பர் வருமா? வரும். அப்போ 4ங்கிறது வரும். இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் நமக்கு எடுத்துக்க முடியும். ஏன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் த நேச்சுரல் நம்பர். 2 நேச்சுரல் நம்பருக்கு இடையில எப்போவுமே ஒரு நேச்சுரல் நம்பர் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நேச்சுரல் நம்பருக்கு இடையில எப்போவுமே ஒரு நேச்சுரல் நம்பர் இந்த கண்டிஷனில் நமக்கு வரல, கன்சிக்யூட்டிவில் வரல. அதனால நமக்கு இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் பிகம்ஸ் ஃபால்ஸ். அப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே கண்டிஷன் என்னது? தேர் எக்ஸிஸ்ட் எ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்னது? 1 மட்டும்தான். ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் 1. இது மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆனது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.